உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லது தீமைகள் நடக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே சிங்கம் மாதிரி வாழ்க்கையை எப்போவுமே ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் எண்ணற்ற உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள், வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்களை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதில் முக்கியமானது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக, ராசியிலே கேது பகவான், 7ஆம் இடத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்தில் குரு பகவான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தீமைகள், நிறைய நன்மைகள் இருக்குது. தீமைகள் என்ன பிரித்து பார்க்கலாம், நன்மைகள் என்ன அப்படின்னு பிரித்து பார்ப்போம். இப்போ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு வருடங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. ரொம்ப முக்கியமாக தேவையில்லைன்னு நீங்கள் வேணான்னு விட்டால் கூட சில பிரச்சனைகள் தேடி வரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருடமாக இருக்கும் போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சார் ஆரம்பமே இப்படி சொல்கிறீங்க, பயமாக இருக்குது, பிரச்சனைகள் நிறைய வரும்னா எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, தொழில் செய்கிறவங்களுக்கு முதல்ல தொழிலேருந்து ஆரம்பிப்போம். தொழில் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாத பணத்தை முதலீடு செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம். சார் பணம் முதலீடு பண்ணாமல் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது? முதலீடு பண்ணுங்கள். ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில், நன்றாக தெரிந்த தொழில், நன்றாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது. அது உங்களுக்கு நல்ல குரோத்தை கொடுக்கும், பிரச்சனை தெரியாது. ஆனால் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய வரும். பார்ட்னர்ஷிப்புக்கான பாசிபிலிட்டி வரும். பணம் நீங்கள் போடுங்க, நான் செலவு பண்ணுறேன், நான் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருங்க. இந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல அந்த சனி பகவான் இருக்கார். அப்போ தான் மாட்ட போகிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரும்னு நினச்சி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தோல்வியை அடையக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும். அப்போ லாபமே பண்ண முடியாது சார்னா லாபம் பண்ணலாம். லாபம் மட்டுமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாருக்காவது கடன் கொடுப்பீங்க, யாருக்காவது மெட்டீரியல் எங்கேயா இருந்தால் வாங்குவீங்க கம்மி ரேட்டில். அந்த மாதிரிலாம் நீங்கள் பிரச்சனையில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு கம்மி ரேட்டில் ஒரு மெட்டீரியல் வாங்கினா என்ன இருக்கும், அதில் குவாலிட்டி டிஃபெக்ட் இருக்கலாம். ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை இருந்திருக்காது, ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதேமாரி லாபம் வருதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு நல்ல சப்ளை பண்ண போகிறீங்க, அங்கே ஏதாவது கடன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் கொடுத்து மாட்டிக்குவீங்க, லாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் வரும். வேலையில் தொந்தரவு கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, உங்களை போட்டு கசக்கி புழிவாங்க. நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு டார்ச்சர் அதிகமாக இருக்கும். இல்லை சார் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் சார், வேலை செஞ்சாலும் குத்தம் சொல்லுவாங்க, வேலை செய்யலாலும் குத்தம் சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வேலையில் மிக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய நாளம். எந்த காரணத்தை கொண்டும் பொறுமையாக இருந்து அடுத்த ஒரு வருஷம் சாதிச்சிங்க. தேவையில்லாமல் இல்லை இந்த வேலை வேண்டாம், எனக்கு வேறு வேலை கிடைக்கும்னு நினச்சி போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உறுதியாக வரும். எந்த காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுட்டு வேலையை தேடக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். அப்படியே நீங்கள் வேலை மாறினா கூட ஒரு வேலையை வாங்கிட்டு மாறுங்க. அதே போல் வேலை மாற்றம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக இங்கேருந்து அங்கே போய் ஜாயின் பண்ணக்கூடிய பீரியடு அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லைனா அங்கே போய் சேர முடியாமல் கடைசியில் இங்கேயும் வேலையை விட்டுட்டு மாட்டிப்பீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேலை தேடிக்கிறது நல்லது. வேலை மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா வேலை ஊருக்கு வேலை கிடைக்கிது, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது சார், ஒரு ப்ரொமோஷனோ டிரான்ஸ்ஃபர் வருது சார்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே போல் வெளிநாடு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் உறுதியாக கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுப்பார், 7ஆம் இடத்துல ராகு வெளிநாடு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அங்கே போகும்போது எனக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க, 5 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, 2 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, 10 லட்சம் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக
அந்த பணத்தை கொடுக்காம போகிறதுக்கு அங்கே போயிட்டு கொடுக்கறதுக்கான வழியை பார்க்கறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற ஊர் உங்களுடைய உடம்பு சீர்தோஷ நிலைக்கு செட் ஆகுமா, உங்களுடைய பண வருவாய் செலவுக்கு சரியாக வருமா, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். வேலையில் பிரச்சனை, வேலை இல்லாத ஒரு சிலை, நீங்கள் அங்கே ஏதாவது லோன் வாங்கினா லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான யோகங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு பல வாட்டி அந்த வரனை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த பையன் நம்ம பொண்ணுக்கு செட் ஆகுமா, இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து செக் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. ஜாதகம் பார்க்காம தயவுசெய்து செய்யவே செய்யாதீங்க. நேரம் சரியில்லை, நல்ல நேரமாக இருந்தால் கூட பிரச்சனைகள் சில நேரம் தெரியாது. நேரம் சரியில்லை அப்படின்னும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அதிகம். ஆனால் வரனை பார்க்கும்போது ஜாதகத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரனை பார்க்குறது ரொம்ப நல்லது. காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வீட்டில் பேசி சம்மதெல்லாம் வாங்கிட்டு பண்ணுங்கள். இல்லை தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் தகராறு பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் பண்ணுறீங்கன்னா காதல் ஏதாவது ஒரு பிரேக்கப் பார்த்துக்கலாம் சூழ்நிலைலாம் வரும். அதனால் மன வருத்தம், ஒரு விரக்தி அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்க போகுது. சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே ஒரு பிரேக்கப்லாம் ஆகியிருக்கும். அப்படி ஆனவங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்காது. அது உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கும். ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள்லாம் தேவையில்லாமல் வளர்க்காதீங்க. ஏதோ ஒரு ஆள் சண்டை வருது அப்படின்னா அடுத்த நாள் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள். டெய்லி இதை அப்படியே மாறி மாறி போயிடுச்சுன்னா ஒரு பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் இருக்குது. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஹார்ட் பிரச்சனை, வயிறு சம்பந்தமான கோளாறு, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, இந்த 3 பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உணவு பழக்க வழக்கத்தை ரொம்ப கட்டுப்பாடோடு இருங்க. நீங்கள் போய் ஏதாவது வெளில எங்கேயாவது சாப்பிட்டீங்க, வெளில ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜோ ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல ஹோட்டலில் சாப்பிடுங்க. கம்மியான ரேட்டு கிடைக்கிது, இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலில் எங்கேயாவது அவசரத்துக்கு போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் உபாதைகள்னால கஷ்டப்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பெரிய லெவலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டரை உடனே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா அந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான சூழ்நிலை உண்டு. எந்த காரணத்துக்கும் ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, யாருக்கும் கடன் கொடுக்கறது, இந்த சீட்டு போடுறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. எத்தனை லட்சம் அப்படியே பேங்க்கில் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை சார் கையில் இருக்க காசு க்ரோ ஆகணுமே, இல்லையா சார் நான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுமே நினைக்கிறதுக்கெலாம் தோணும். அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு போய் மாட்டிக்காதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனை வராது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், அவர் எப்போவுமே யோகத்தை கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. 2வது குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துல, குரு 11ஆம் இடத்துல இருந்து நல்ல பார்வையை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு பல வாட்டி அந்த டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒரு வீடு புக் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த நேரத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்கும், அந்த முடிச்சு கொடுப்பாங்களா, அந்த பில்டர் ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா செஞ்சுருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதேமாதிரி வீடு கட்டுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து பண்ணுங்க. இல்லைனா தேவையில்லாத உங்களை வேலையை இழுப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் வரும். அதில் ஒரு சண்டை வரலாம். அதேமாதிரி பேங்க் லோன்லாம் இருக்கா, நம்மளுக்கு பணம் வசதிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கட்ட ஆரம்பிக்கிறதான் செஞ்சால் நல்லது. அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, லோன் கிடைக்கும், அப்படி கிடைக்கும். மனசை ரொம்ப போட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் நடந்துரும் நினச்சிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நெகட்டிவான பலனை தான் கொடுக்க போகுது. ஜாக்கிரதையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தால் பெரிய லெவலில் ஒரு பாதாளத்தில் விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள வருஷமாக கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்னது பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குன்னா நம்ம சொன்ன நெகட்டிவ் பலன் நடக்காமல் கூட போகலாம். நல்லது நடக்கட்டும், தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துங்க. என்ன தசாபுத்தி போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு
ஒரு வழியை நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் உங்கள் நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் கொடுக்குறோம் PDFல. அது வெறும் 500 ரூபா தான் வாங்குகிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.